துளி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் ஸ்ரீனிவாச நடராஜ பார்த்தசாரதி. இதுக்கு முன்னாடி நிறைய பதிவுகளை பார்த்துருப்பீங்க. ஜோதிடர்களுக்கு வேண்டுகோளாகவும் ஒரு பாதியிலே பார்த்துருப்பீங்க. சனிப்பெயர்ச்சியை பற்றி ஒரு விளக்க உரையும் பார்த்துருப்பீங்க. அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ மகளிருக்காக இந்த பதிவு போடப்படுகிறது. இந்த பதிவு எடுக்கப்படும் நாள் உலக மகளிர் தின நாள். ஸோ இந்த பதிவு எடுக்கிற நாள் மகளிர் தின நாளாக இருக்கிறதுனால மகளிருக்காக ஒரு பதிவை வேண்டுகோளாக போடணும் அப்படின்றது மனசில் இருந்ததால் அந்த பதிவை இப்போது உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றோம். முதல்ல உலக மகளிர் தின இந்த நன்னாளில் உலகில் உள்ள மகளிர் அனைவரும் எல்லா நலமும் வளமும் பெற்று பல்லாண்டு வாழ்க வளமுடன். பொண்ணாக இருந்தால் அப்பா அம்மாவோட குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும். மனைவியாக இருந்தால் கணவனோட குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்கணும். எல்லா வகையிலும் மகளிர் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு வாழணும். வாழ்க வளமுடன். முதல்ல வாழ்த்துதலை சொல்லிக்கிறேன். அதே நேரத்தில் இன்னைக்கு மகளிருக்காக சில வேண்டுகோள்களை அவர்கள் முன்வைக்க கடமைப்பட்டுள்ளேன். மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லும் அதே நேரத்தில் அவர்கள் இப்போது உள்ள நிலைமையில் எப்படி விமர்சிக்கப்படுகிறார்கள் என்பதையும் பார்க்கப்பட வேண்டும். பொதுவாக நம்ம பெண் குலத்தை தாயாக பார்க்குறோம், தங்கையாக பார்க்குறோம், சகோதரியாக பார்க்குறோம். ஏன் ஆண்டவனை கூட அம்பிகையை கூட தாயாக தான் நம்ம வணங்குறோம். மொழியை கூட தாய் மொழின்னு தான் சொல்கிறோம். நாட்டை கூட தாய் நாடு என்று தான் சொல்லுகிறோம். இப்படி பெண்களை மையப்பற்றி நதிகள் பெயர் கூட இருக்கிறது. எல்லா புனிதமான அம்சங்களும் பெண் பெயரை தாண்டியே பெண்களை உருவகப்படுத்தியே பெண்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்குது, இன்க்ளூடிங் நாடு வரைக்கும். ஆனால் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கிற இந்த மகளிர் மதிக்கப்படுகிறார்களா? அதை நம்ம பார்க்கணும்ல. அதனால் இந்த பதிவுடைய நோக்கம், அவர்கள் தவறு செய்தால் அதை திருத்திக் கொள்ளலாம், மற்றவர்கள் தவறு செய்தால் செய்யாமல் தடுக்கலாம். இதனால தான் முதல்ல மகளிரை வாழ விடுங்கள், வாழ வையுங்கள், தவறுகள் இருந்தால் பொறுத்து கொண்டு திருத்துங்கள். இப்போ இந்த மகளிர் இன்றைய சூழ்நிலையில் எப்படி கவனிக்கப்படுகிறார்கள்? இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய கவலை நம்மளுக்கு தொட்டிச்சு. என்ன விஷயம்னா, எல்லாமே அரசியல் களம் சூடு பிடிக்க துவங்கியதிலிருந்து மகளிரை மையமாக வைத்தே பிரச்சாரங்கள் அமைந்து விடுகிறது. இதை தர, அதை தர, 2000 ரூபாய் கொடுத்தா 2500 ரூபாய் தரேன், 3000 ரூபாய் தரேன், பஸ் ஃப்ரீ, சாப்பாடு ஃப்ரீ, மகளிருக்கு ட்ரெஸ்ஸு ஃப்ரீ அப்படின்ட்டு இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படவில்லை. இதுவரைக்கும் எல்லா கட்சி தலைமையிலையும் வெளியிடப்பட்ட மகளிருக்கான சலுகைகள் கழுத்து வரைக்கும் வந்தாச்சு. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. இனி இன்னும் புதுசாக என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை அமௌண்ட்டு மாறலாம், இல்லை வித்தியாசமான சிந்தனை உள்ளவர்கள் வித்தியாசமாக சிந்திக்கலாம். இந்த வித்தியாசமான சிந்தனையில் சில பழுதுகளும் ஏற்பட்டிருக்கிறது. இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, உதாரணமாக நான் 2000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னா 2500 ரூபாய் கொடுக்குறேன், நான் 3000 ரூபாய் தரேன்னு சொல்கிறாங்க. இது தமிழக பட்ஜெட் நிலைமையில ஏற்றுக்க முடியுமா? ஏன்னா இப்போ கொடுக்குற மகளிர் உதவித்தொகையோ இந்த அமௌண்ட்டை கூட பட்ஜெட்டில் இடிக்குது, பொருளாதார நிலை சரியில்லை, நிதி சீர்கட்டில் இருக்குதுன்னு ரொம்ப பேர் அனலைஸ் பண்ணுறாங்க இல்லையா? உண்மையாக தானே? அப்படி இருக்கும்போது இதையே மையமாக வச்சு சொல்லும்போது நம்மளுக்கு சீப்பாக விலை கொடுத்து வாங்கிடுறாங்களோ, மகளிரை இந்த மாதிரி ஒரு பேச்சு ஜாலங்களை வச்சு விலை கொடுத்து வாங்கிடுறாங்களோ
அப்படிதான் நினைக்க தோணும். சில கவர்ச்சிகரமான திட்டங்கள் நம்ம கேட்காமே வருது. இப்ப பெண்களுக்கு இலவச பயணம் சொல்றாங்க. இப்ப ஒருத்தர் சொல்லிட்டாரு, ஆண்களும் இலவசமாக பயணம் செய்யலாம். என்ன சார்? அப்போ எப்படி போக்குவரத்து துறை இயங்கும்? டிக்கெட்டே இல்லை. அப்போ யார் வேணாலும் எப்படி வேணா ஏறலாம், எங்க வேணாலும் இறங்கிக்கலாம். இது எங்கேயோ லாஜிக்கா இருக்குது இல்லைங்களா? இப்ப இன்னொருத்தர் சொல்றாரு, எந்த பஸ்ல வேணாலும் பெண்கள் ஏறி இறங்கலாம். இதுக்கு குறிப்பிட்ட பஸ், மகளிர் பஸ்ன்னு ஒன்றும் தேவையில்லை. கலர் கலரா பஸ் கூட தேவையில்லை. காமனா ஒரு பஸ். ஓரளவுக்கு இது கூட சகித்து கொள்ள முடியும். ஏன்னா அவங்களுக்கு இலவசம் கொடுத்த பிறகு எந்த பஸ்ல வேணாலும் பண்ணலாம். பட் அதே நேரத்தில் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு லாப நஷ்டம் இருக்கும் இல்லைங்களா? அவங்க சம்பளம் கொடுக்கணும், போக்குவரத்து ஊழியர்கள்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டே இருக்குது, டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. இதெல்லாம் எப்படி நிர்வகிக்க முடியும்? அப்போ இதெல்லாம் நிர்வகிக்கணும், இதெல்லாம் செய்யணும்னா எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளுக்கு டேக்ஸ் போட்டாகணும் இல்லையா? எந்த வகையிலையாவது. அது மறைமுகமாகவும் வரலாம், டைரக்டாகவும் வரலாம். அப்படி தானே எடுக்க முடியும். இதுக்கு கூட ஒருத்தர் காரணம் சொல்கிறாரு. என்ன காரணம் சொல்கிறாரு? இதெல்லாம் எப்படி நான் செய்ய முடியும்னு நினச்சா 30% இந்த நிதியிலேருந்து ஊழல் பண்ணுறாங்க, பர்சனலாக எடுத்துக்கிறாங்க. அந்த 30% இதுக்கு செலவு பண்ணால் கூட 20+10 சொல்கிறாரு. இதை நம்ம எடுத்து செலவு பண்ணால் எல்லாம் செய்ய முடியும்ன்றார். தனி மனிதனால முடிகிற காரியமா? அந்த மனிதர் சொல்வது கேட்பதற்கு பொங்கல் மாதிரி இனிக்குது, பாயசம் மாதிரி சுவைக்கிறது. ஆனால் பிராக்டிக்கலா தனி மனிதன் மட்டுமே எல்லா இடத்துலையும் அவதாரம் எடுக்க முடியாது. இதே அதிகாரம் தான், இதே டிபார்ட்மெண்ட் தான், இதே அரசாங்க அதிகாரிகள் தான். அப்போ ஒரு ஒரு செக்டார் வந்து சுற்றி அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கு இல்லையா? இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிற எல்லாருமே அந்த அப்பழுக்கற்ற ஆளா இருந்தாதான் இது நடக்கும். இது இந்த காலத்துல சாத்தியமா? யோசிச்சு பாருங்க. எந்த அமைப்பை சேர்ந்த தலைவர் சொன்னாலும் அவருக்கு பின்னால் இருக்கும் அதிகாரிகளோ, அவரை ஃபாலோ பண்ற மந்திரிகளோ, சக யூனிட்டோ பர்ஃபெக்டா இருக்கணும். அப்போதான் நல்லது செய்ய முடியும். தனி மனுஷன் தலைவர் நினைச்சா முடியாது. அதை பின்னாடி ஃபாலோ பண்ற அதிகாரியும் அமைச்சர்களும் அதை உள்வாங்கி கொண்டு செயல்படுத்த வேண்டும். இப்படி பண்ணாதான் முடியும். தனிப்பட்ட ஒருவர் சொல்லி நிச்சயமாக இது வேலைக்கு ஆகாது. இது ஒரு பக்கம். தனிப்பட்ட தலைவர், அது எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் தனிப்பட்ட ஒழுக்கம் வேண்டுமா வேண்டாமா? இதை பப்ளிக்கான நாம தான் முடிவு பண்ணணும். தனி ஒழுக்கம் இல்லை என்றால் எப்படி தலைவருக்கு அந்த அருகதை இருக்கும்? தனி மனித ஒழுக்கம் வேணும் இல்லையா? தனி மனித ஒழுக்கம்னா அவங்க குடும்பத்தை சார்ந்த பிரச்சனை. நாம் ஏற்கனவே ஒரு பதிவை இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல போட்டோம். இப்ப வெளிப்படையாவே சொல்றோம். நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன், எனக்கு திரைப்படத்துறை ஜனநாயகன் விஜய்தான் வேண்டும். தாவேக தலைவர் என்ற முறையில் ஜனநாயகன் வருவதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நீங்கள் இப்படியே இருந்து விடுங்கள், திரைத்துறை ஜனநாயகம் இருந்தீர்கள், நாங்கள் கண்டு கழித்து ஆனந்தப்பட்டு சந்தோஷமாக வரவேற்கிறோம். இதில் போய் நுழைஞ்சிங்கன்னா ஏகப்பட்ட சிக்கல்களை அனுபவிக்க வேண்டி இருக்கும் என்று ஏற்கனவே பதிவின் மூலம் அவருக்கு வேண்டுகோளாக விடுத்திருக்கோம். இப்போ பார்த்தீங்களா, ஒன் பை ஒன்னா கடைசியில் அவர் லைஃபுக்கே ஒரு கேள்விக்குறின்ற நிலைமையில கொண்டாந்து விட்டுச்சு இல்லைங்களா? ஆனால் நம்ம பப்ளிக்கு, அதுவும் முக்கியமாக தாய்மார்கள், எந்த ஒழுக்க குறைவையும் அனுமதிக்க கூடாது, பேசக்கூடாது. அவர் பர்சனலா விட்டணும். அவர் எப்படி வேணாலும் போட்டோம், எங்களுக்கு ஒரு நல்லது செய்வார். இது எந்த முறையில் லாஜிக்காக இருக்கும்? அதாவது நாம இந்த சொசைட்டியில் பெண்களை தெய்வமாக போட்டிருக்கிறோம். அந்த தெய்வ பெண்கள் சில யூடியூப்ல அவங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது வேதனையாக இருக்கிறது. அவர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சகோதரியா இருந்தேன், எப்படி வேணா இருந்தேன், இன்னைக்கு பொண்டாட்டியா கூட இருப்பேன் அப்படின்னு ஒரு சகோதரி சொல்கிறாள். என் குழந்தையை விட எனக்கு அவர்தான் முக்கியம்னு ஒரு சகோதரி சொல்கிறாள். என் தாலி கட்டிய கணவனை விட அவர்தான் எனக்கு முக்கியம் ஒரு சகோதரி சொல்கிறாள். நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் பெர்சனலா அவர் மேல இருக்கிற ஒரு அபிப்பிராயத்தை நீங்க காட்டுறதா அமைஞ்சாலும் அது வெளியில் சொல்லி
உங்களை நீங்களே கேவலப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அது சொல்றதால பப்ளிக்ல நீங்க மீடியா மூலம் சொல்றதால உங்க பேரும் கூட உங்களை சுற்றி இருக்கிற சுற்றத்தார்கள் பேரும் கெட்டு இல்லையா? நீங்க மனசோட வச்சுக்கங்க. எதா இருந்தாலும் உங்களுடைய அபிரதமான அன்பு அவருக்கு இருக்குதுன்னு சொன்னா அதை மனசோட வச்சுங்க. அதை பப்ளிக்ல சொல்றதுனால அந்த ஒழுக்கம், பப்ளிக் ஒழுக்கம் போயிடுது இல்லைங்களா? இன்னும் தமிழ்நாடு இப்படி ஒரு அருமையான ஒரு விஷயமா இருந்தது. ரொம்ப பண்பாடு, கலாச்சாரம், ஒழுக்கம் இப்படிதான் இருந்த ஒரு தமிழ்நாடு இன்னைக்கு பல பேர் மீடியால பெண்கள் அந்த பர்டிகுலர் தலைவருக்காக வரிஞ்சு கட்டிக்கின்னு அவர் செய்யறதெல்லாம் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு பழக்க வழக்கங்களையும் பண்பாட்டையும் சிதைக்க ஆரம்பித்து விட்டார்கள். எல்லாருமே இல்லை, ஒரு சில பேர். இந்த ஒரு சில பேரால் மொத்த மகளிர் கூட்டமும் பாதிக்கப்படுகிறது. அதற்காக எதிர்ப்பு தெரிவித்து மற்ற மகளிர்லாம் இறங்கக்கூடாது. ஒரு மைனாரிட்டி கும்பல் அப்படி சொல்லிட்டுன்னா மெஜாரிட்டி கும்பல் அதை சைலண்டா இருந்தா ஆமோதிப்பது போல் ஆகிவிடும். இது எப்படிதான் கொண்டு போறது? மற்ற மகளிர்களெல்லாம், பொதுவா யோசிக்கிற மகளிர்களெல்லாம், உங்களுக்கு ஒழுக்கமான தலைவர் வேண்டுமா, இல்லை ஒழுக்கத்தை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, அது எந்த தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு தலைவரை பற்றி ஒழுக்க குறையாவன்னு சொல்லும்போது அவர் அடுத்த தலைவரை குறை சொல்கிறார் தவிர தன்னுடைய ஒழுக்கத்தை திருத்திக் கொள்வதாக இல்லை. மேலும் எரியில தீயில எண்ணெயை ஊத்துற மாதிரி சில சம்பவங்களும் நடைபெற்று விடுகிறது. இன்னும் பற்றி எரியும் இல்லையா? ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்திருக்கும் போது அதுக்கு மேலே எண்ணெயை ஊற்றினா இன்னும் பற்றி எரியும் இல்லையா? அப்போ என்ன மாதிரி ஒரு சாதாரணமாக இதெல்லாம் பேசக்கூடாது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம வெளியில கொண்டு போகக்கூடாது, இது சைலண்டா இருந்து மௌனமாக உள்ளுக்குள்ள அழுது கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்கள் அந்த தலைவரை நேசியுங்கள், எக்ஸ்ட்ரீம் அன்பை செலுத்துங்கள், அதை எங்கு காட்டணுமோ அதை காட்டுங்கள். பப்ளிக் வழியில என்ன தப்பு பண்ணாலும் அதை ஆதரித்து பப்ளிக்கில் கை வைத்து அதை சிதைத்து விடாதீர்கள். இந்த தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, தமிழ்நாட்டுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, தமிழ்நாட்டுக்கு ஒரு பண்பாடு இருக்கிறது. இந்த பண்பாட்டு பெண்கள் மூலமாகத்தான் எல்லாமே நிர்மாணிக்கப்படுகிறது. பெண்கள் தெய்வமாக, சகோதரியாக, தாயாக, நாடாக, மொழியாக பார்க்கக்கூடிய இந்த சமூகத்தில் பெண்களே, உங்களிடம் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், தவறுகளை திருத்துங்கள், நீங்களே தவறில் போய் மாட்டிக்கொள்ளாதீர்கள். இதுதான் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களோடு கூடிய ஒரு வேண்டுகோள். இதை நீங்கள் கடைபிடிப்பீர்கள், கடைபிடித்தாக வேண்டும், கடைபிடிப்பீர்கள் என்று நம்புகிறேன். மற்றபடி நீங்கள் எந்த கட்சிக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, எந்த தலைவர் வேணாலும் வர வைங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். யாரையும் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு கம்பல் பண்ண முடியாது. அதே நேரத்தில் பண்பாடையும் காப்பாற்ற வேண்டும், ஒழுக்கத்தையும் காப்பாற்ற வேண்டும். நீங்கள் காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு தான் இந்த பதிவை மன சங்கடத்தோடு மகளிர் தினத்தன்று உங்கள் வாழ்த்துக்களோடு உங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்டாகவும் பணிவன்பாகவும் இந்த விஷயத்தை உங்கள் பார்வைக்கு வைத்துள்ளேன். பரிசீலிப்பீர்கள் என்று நம்புகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க மகளிர், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.